which one of the following terms define the real national income அப்படின்னு இருக்காங்க. பின்வரும் விதிமுறைகளில் எது உண்மையான தேசிய வருமானத்தை வரையறுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நேஷனல் இன்கம்னா ஒண்ணு கிடையாது. நம்ம நாட்டோட வந்து என்னன்னா வெல்த் தான். நம்ம நாட்டுல எவ்வளவு வந்து டோட்டல் வெல்த் இருக்கு அதை பாக்குறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கான்செப்டா என்ன அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியால டோட்டலா எவ்வளவு வெல்த் இருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எக்கானமி டேர்ம்ல நிறைய வந்து என்னன்னா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஜிடிபின்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஜிடிபினா ஒண்ணு கிடையாது. நல்லா கவனிங்களேன், ரெண்டா பிடிப்பாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றது. அதில் நாமினல் ஒன்று இருக்கும், ரியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நாமினல் அப்படின்னா இப்ப கரண்ட் பிரைஸ், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ரியல் என்பது ஒரு பேஸான பிரைஸ், பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு கான்ஸ்டன்ட் வந்து பிரைஸ். அதாவது புரியல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்க. இப்ப ஜிடிபி பொறுத்தளவுக்கு என்னன்னா கால்குலேட் பண்ணணும். இந்தியாவில் டோட்டல் வெல்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதா வந்து ஜிடிபி அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டுல என்னெல்லாம் ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்டை என்ன சொல்லுவாங்கன்னா குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டுல என்னெல்லாம் வந்து என்னன்னா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி என்னெல்லாம் சர்வீசஸ் வந்து என்னன்னா நம்ம இந்தியாவில் வந்து கொடுக்குறோமோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணனா கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இது எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸ் இருக்குமா, ஒவ்வொரு வேலைக்கு வந்து அதுக்கான வந்து பே இருக்குமா, அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்தியாவோட வந்து டோட்டல் வெல்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கால்குலேட் பண்றேன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ், அந்த ப்ராடக்டோட பிரைஸ், அதுல வருடா வருடம் என்ன பிரைஸ் இருக்கோ அதை எடுத்து பண்ணா அதோட பேர் என்ன சொல்லணும், நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியல் ஜிடிபி என்பது ஏதாவது ஒரு வருஷத்தோட வந்து ஒரு பிரைஸ் எடுப்பாங்க. அந்த பிரைஸை வச்சு என்னன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. எதுக்கு சார் இதை பண்றாங்க, இந்த மாதிரி ரெண்டு விதமா எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாட்டுல வந்து எல்லா வருஷம் என்ன இருக்கும்னா இன்ஃபிளேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன் ஒன்று கிடையாது, பணவீக்கம் அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்றது. இது எப்படி நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முட்டை இருக்கு பாத்தீங்களா, முட்டையோட விலை 4 ரூபானா இப்ப 5 வருஷம் கழிச்சு பாருங்களேன் முட்டையோட விலை வந்து 6 ரூபா இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் என்னன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அது கம்மியா இருக்கும், இப்ப கூடும். இந்த மாதிரி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபிளேஷன்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நாட்டோட உண்மையான growth கிடையாது. உண்மையான growth எவ்வளோ, டோட்டல் வெல்த் எவ்வளோ அதை பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வச்சுன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரியல் நேஷனல் இன்கம் பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜிடிபி என்ன பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணணும். ஒரு ஏதாவது ஒரு பேஸ் இயர்ல ஒரு பிரைஸ் இருக்கும், அந்த பிரைஸை வச்சு கால்குலேட் பண்ணும்போது தான் வந்து என்ன தெரிய வரும்னா உண்மையிலேயே நாடு வந்து growthல இருக்கா, உண்மையிலேயே அதிகமான வெல்த் இருக்கான்னு பார்க்க முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும்.